ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே சமையல் தான் பார்க்க போகிறீங்க. பேபி மாவை ஒரு வழியாக தாஜா பண்ணி எழுப்பி அழகாக கூப்பிட்டு வந்து கிச்சனில் நிற்க வச்சிட்டேன். முஞ்ச காட்டேன். பாப்பா மணி இப்போ 2:30 ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை எழுப்பி கூப்பிட்டு வந்து கிச்சனில் நிற்க வைக்கிறதுக்குள்ளே நான் படாத பாடுபட்டுட்டேன். ராத்திரி எல்லாம் தூக்கம் வர மாட்டேன். இந்த பகல்ல தூங்கல நாளும் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தெல்லாம் ஒரே வயிற்று வலி, ராத்திரி எல்லாம் முடங்கிங்க இருந்தேன். இவர் நல்லா போட்ட விட்டு தூங்குறாரு. படுத்ததே 12:30. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது மார்னிங்கு. ஸோ அதனால சீக்கிரம் படுக்கணும்னு நேற்று நைட்டு 12:15 படுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா காரை வெளியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து திரும்பி 1 மணிக்கு போய் நான் காரை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டுட்டு தான் வந்து படுத்தேன். திரும்பி 6 மணிக்கெலாம் எழுந்துச்சிட்டேன். நான் எழுந்துச்சு மாதா பூசை கண்டுட்டு நான் கிளம்பிட்டேன் வெளில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகுது பேபிமான்றதை வாங்க வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடந்த ஒரு 2 மாத காலமாக வீட்டில் பிரியாணி எதுவும் செய்யாத காரணத்தினால், ஆமாம் பிரியாணி செய்யல, இன்று பேபிமா பிரியாணி செய்வதற்கு இறங்கி விட்டது. மறந்துட்டியா இல்லை நான் எதாவது எடுத்து கொடுக்கணுமா உனக்கு? தேவையில்லை. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒன்று டெய்லி நான் படுத்தினுக்குது. வயசானாலே இதுதான் பெரிய ரோதனை போல. டெய்லி ஏதோ ஒன்று படுத்தினுக்குதுன்னு டெய்லி வெளில வாங்கி தின்னு பண்ணுங்கிறப்பா நீ. கிச்சனுக்கு வந்தோன்னே இதை சொல்லிடுற. ஆமாம், சமைக்கும் போதெல்லாம் விட்டுருங்க. என்னைக்கு கடை வாங்கி சாப்பிட்டோன்னா அன்னைக்கு மட்டும் லிஸ்ட்டை கொடுங்க. என்னைக்குப்பா நீ கடை வாங்கி சாப்பிடல கொஞ்சம் சொல்லுப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி நம்ம பேசி பிரோஜனம் இல்லை. செவடங்காதில் சங்கு ஊற்றின கணக்கு தான் பேபி மாவை பொறுத்த வரைக்கும். பேபி மாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, உங்ககிட்ட பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அவங்களே நினைப்பாங்க. சும்மா இதே விட்ட பிடிச்சா முன்னாடி மாற்றி மாற்றி போட்டுன்னு அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் கீப் அப் பண்ணணும். வீட்டில் சமைச்சு சாப்பிட்ணுன்னா அந்த டைமை நாங்கள் கீப் அப் பண்ண முடியாத காரணத்தினால அப்பப்போ வெளில வாங்கிடுறோம். இருக்கிறது 3 பேர் தானே அப்படின்ட்டு வெளில வாங்கிடுறோம். ஆனால் இன்றைக்கி சரியான பசி இன்னைக்கு தெரியுமா. எனக்கு காலைல பூசையை முடிச்சுட்டு 11:30க்கு போய் பூரி கேட்டால் எந்த ஹோட்டலுமே பூரி இல்லைன்றான்ப்பா. பாலாஜி பவனில் இல்லை, ஹாட் கிச்சனில் இல்லை. 11:30 போன பூரி கிடைக்குமா? எல்லாம் அடுப்பை க்ளோஸ் பண்ணிட்டு மத்தியானம் லஞ்சுக்கே போயிடுப்பாங்க. நான் வரும்போதே வாங்கிட்டு வர மறந்துட்டேன் வேறு. அதுக்கப்புறம் வந்து ஸ்விக்கியில் போட்டுருந்தா வந்திருக்குமே. நான் பூசை கண்டுருக்கேன். பூசைக்கு போயிட்டேன்ல, வெளில போயிட்டு வந்துட்டு பூசைக்கு போயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளியில் வெட்டிட்டு என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதான் சொல்லிட்டேனே நான் தான், பிரியாணி என்று கோதாவில் இறங்கி விட்டது பேபிமா அப்படின்ட்டு. என் பொறுமை கடலிலும் பெரிது. இன்னும் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் பண்ணிடுவியா நீ? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நெய்யை எடுத்து ஊற்றுப்பா. கட்டியாக இருக்குதுன்ட்டு ஜால் ஜாப் சொல்லுங்கிற நீ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னமும் வானம் அப்படியே தான் மூடியாக உட்காந்துக்குது. ஏன்னே தெரில. மழையும் இல்லை, நானும் நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்குறேன், ஒன்றும் சொல்லலை. ஆனால் வானம் மட்டும் ஏன் அப்படி சைலண்ட்டாக இருக்குது? அப்போ ஏதோ வேறு ஏதோ பெருசாக அதிர்ச்சி கொடுக்க போகுது நம்மளுக்குன்னு அர்த்தமா தெரியலையே. ஆனால் டிசம்பர் மாதம் மழை ஒரு பிடிக்கும் சென்னையை. ஆனால் இந்த வாட்டி ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் அப்படியே கோவத்தில் அனல் பறக்க அப்படியே உட்காந்துங்குது. எல்லாரும் வெயிட் பண்ணி நிற்போம், ஈகராக ஃபர்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி நிற்போம்ல. ஆனால் செகண்ட் வீக்கில் வரும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன். அதனால என்னன்னா நீங்கள் எல்லாம் அசால்ட்டாக இருங்க, அப்போ தான் நான் வருவேன்னு வெயிட் பண்ணி நிற்பேன். அதனால வெயிட்டிங் ஃபார் இது. சரி விடு, வானம் வெயிட் பண்ணல, நான் இங்கே வெயிட் பண்ணுங்கிறேன். இன்னொன்று தூங்கின்னு கிடக்குது. ஏஞ்சோன்னு வரும் பார், அப்படியே வயிற்றில் கை வச்சுன்னு வசிக்குது அப்படின்ட்டு. நெய்லாம் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய் நல்லா காஞ்ச பிறகு டமால்னு இந்த பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். என்ன ரைஸ்ப்பா? ஜீரக சம்பாவா? ஓகே, மட்டன் பிரியாணிக்கு ஜீரக சம்பா தான் நல்லாயிருக்கும். கேர்ட்லாம் வாங்கிட்டேன் இல்லைப்பா? ஏற்கனவே ஒரு கேர்டு ஒரு பேக்கெட் வாங்கணும்ப்பா. அது இன்னும் அப்படியே கிடைக்குதுப்பா. அது குப்பையில் நினச்சி போடுங்க. ஏன்னா அது இதுக்காக வாங்கணும், ஏதோ ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சு, எதுவுமே செய்ய முடியல. கிச்சனே 5 கிலோன்னு இருந்தது. என்னப்பா உண்மை தானேப்பா, கிச்சன் சிலோன்னு தானே இருந்தது. நான் வெறும் காப்பி போடுவேன், அவள் தான். உன்னெல்லாம் நீலாம் இன்னும் 20 இயர்ஸ் பேக்கே பிறந்திருக்கணும்ப்பா. எடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடு எல்லாரும் வீட்டில் இருக்கவங்க எல்லாம். அப்புறம் ஏய், நேற்று நைட்டு நான் என்ன சாப்பிட்டேன், நீ என்ன சாப்பிட்ட சொல்லு? என்ன சாப்பிட்ட நீ? நான் நடிப்பு தெளவா. என்ன சாப்பிட்ட நீ? என்ன சாப்பிட்ட நைட்டு அதை சொல்லு. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். சிக்கன் ரைஸ் சாப்பிட்டியா? நான் என்ன சாப்பிட்டேன் சொல்லு.
எவ்வளவு சாப்பிட்டேன்னு பாத்தியா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் என்ன சாப்பிட்டேன் நீ போச்சு பாத்தியா? நான் என்ன சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்ட? சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டேன். நான் என்ன சாப்பிட்டேன்? இட்லி. அப்புறம் நீ வேற என்ன சாப்பிட்ட? அதெல்லாம் சொல்லு. இதெல்லாம் சாப்பிட்ட சொல்லு. இட்லி சாப்பிட்டா மட்டும் நீ யோகிஸ்தரா? பாபிக்கு சிக்கன் சாப்பிட்டேன். ஆஃப் வாங்கி தின்னல்ல. பின்ன வெறும் இட்லி 4 இட்லி சாப்பிட்டு நான் படுத்தா எனக்கு தூக்கம் வருமா? தெரியுதுல்ல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அப்பதான் வந்து பிரியாணி வந்து நமக்கு சுவையா இருக்கும். ஆனா இப்ப இந்த ஹாபும் இதே மாதிரி தான் எரியற மாதிரி தெரியுது எனக்கு. இப்போ இன்னும் நம்ம போய் புலங்கலப்பா, புலங்கனாதான்ப்பா தெரியும். நம்ம வீட்டுல ஓவரா காத்தடிக்குது. அந்த நிறைய செமையா காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கிச்சன் டோரை ஜன்னல் வச்சதே எனக்கு காத்து வேணும். என் மூஞ்சிக்கு இங்க வந்து எனக்கு என்னன்னா காத்து வராதுங்க. பாத்தீங்கன்னா இந்த செடி கொடியெல்லாம் வந்து மறைச்சிடுது சரிங்களா. இங்க காத்து அவ்வளவா வராது. ஃபுல் கவர்டா இருக்கும் இந்த இடம். அதனால எனக்கு காத்து இல்லாம எனக்கு ஸ்வெட் ஆயிட்டே இருக்கும். சரி, போற வீட்லயாவது கிச்சன்ல எனக்கு அவ்வளோ காத்து வரணும் வச்சு காத்து வெறும் காத்து அடி தூள் கலப்போம். 2 பக்கமும் நம்ம கிச்சன் டோர் ஓபன் பண்ணி வச்சாலும் அந்த ஐடியால வந்து இந்த பக்கம் எனக்கு ஒரு ஜன்னல், இந்த பக்கம் ஒரு டோர், இந்த பக்கம் எனக்கு பின்னாடி இடம் எல்லாமே வச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப காத்து மட்டும்தான் அடிக்குது. அவர் என்னன்றாரு, நீங்க சமைக்கும் போது எல்லா கதவையும் சாத்திட்டு சமைங்கன்றாரு. எனக்கு காண்டாயிடுச்சு. காத்து வேணும்னு தான் நாங்க இவ்வளவு பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனா ஓகே, நீ பேக் சைட்ல நம்ம ரெடி பண்ணிட்டு அந்த இது ஷீட் இறக்கணும்னு வச்சுக்கோ, காத்து கம்மியாயிடும். உள்ள வராது காத்து. ஷீட் இறக்கிட்டேன்னா காத்து வராது. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்ட் வந்து காலி கிரவுண்டு தான். அதனால அதுல வந்து ஃபியூச்சர்ல எதுவுமே வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதனால எங்களுக்கு அந்த இடத்துல காத்தோட்டமும் வெளிச்சமும் இருந்து கொண்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். நம்ம ஆஷ்பெட்டாஷ் போடுறது அந்த இது போடுறோம்ல ஷீட்டு, ஹைட்டு நல்லா தூக்கி போடணும். பால்கனில இருந்தே வந்துடணும். பால்கனியோட எண்ட்ல இருந்து வரணும். அப்படியே அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும். நல்லா வேகணும். வெங்காயம் வதங்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்டே இருக்குன்றாங்க. ஆமா, உண்மைதான். நீ அது கொஞ்சம் அப்படின்னோட டபக்குன்னு எல்லாத்தையும் போட்டு கலரி அதில் மட்டன் பீஸை தூக்கி போட்டு தண்ணியை தூக்கி மொண்டு ஊற்றி 3 விசில் விட்டு டப்புன்னு இறக்கி அரிசியை தூக்கி அதில் போட்டு தம் ஓகே ஃபினிஷ் தம் கட்டியாச்சு அப்படின்ட்டு ஓடியாந்துக்கிற. நீ சொல்கிற ப்ராசஸை பாரு, நான் கரெக்டாக எக்ஸாக்டாக 60 செகண்ட்ஸ்குள்ளே சொல்லி முடிச்சிட்டேன். இதுதான் பிரியாணி ப்ராசஸ், பேபி மா பிரியாணி ப்ராசஸ். உனக்கும் தெரியும். இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்யூனிஃபார்ம்ல மேக்கப்பே இல்லாம. ஆமாப்பா, இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் சொல்கிறேனே, அப்போ நானே செய்யலாமே பிரியாணியை. என் புண்ணியமா போகும் தெய்வமே. என்னால் நிற்க முடியல தெய்வமே. செஞ்சுட்டேன்னா நான் வேணா உப்பு காரம் வேணா நான் வந்து கரெக்டாக போட்டுறவா. எப்படிலாம் நீ ஜால் ஜாப் பண்ணுறப்ப யாரா சொல்லுவாங்க இந்த வார்த்தையை அப்படின்னு கேட்டு உட்காந்துங்கிற மாதிரி இருக்குது. நான் உன்னோட செய்முறையை கொஞ்சம் மாற்றிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் சொல்லு? என்ன மாற்றிருக்கேன்? தக்காளி போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா தக்காளி போட்டியா? இல்லை, அதே தக்காளியை போட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பச்சை மிளகாலாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ வெங்காயம் வதங்கிச்சுன்றது தான் மீனிங். அதுக்கப்புறம் எடுத்து இம்மீடியட்டாக தக்காளியை போட்டேன். பார்த்தது உப்பு போட மொத்த பிரியாணிக்கும் சேர்த்து நம்ம உப்பு போட்டுப்போம். அப்புறம் வந்துட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன். பிரியாணி மசால், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை, தலை, குலை எல்லாத்தையும் போட்டு இருக்கிற எல்லா நெய்யும் ஊற்றிட்டேன். காலி ஆகிட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் கைஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன் நான் இப்படி இருக்கேன்னா, நீ அப்படி இருக்கிறியா? ஏன் பேட்டரி லோவான மாதிரி அப்படிதான் போதும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிட்டோம். ஓகே, நல்லா வதங்கிச்சா இதில் வந்து லைட்டாக வந்து கவுச்சி வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் போடு போடு போடு. அதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் காரத்துக்கு. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் பச்சை மிளகா, இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் கலருக்காங்க. இப்போ நீ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்கிறப்ப அப்புறம் பிரியாணி எப்படிப்பா வரும் ஒழுங்கா? அடிப்பிச்சுச்சா சொல்லுறா? இல்லை, இது அடிப்பிச்சு டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மசாலா தேடலாம்ப்பா, காணோம்ப்பா.
அததான் இவ்வளவு நேரமா சொல்லி இருக்கேன். கீழே இருக்கா பாருங்க. மட்டன்லாம் எடுத்து உள்ள போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்னா அடி மட்டனை யாருன்னா நான் லேட்டாக போனேன், அதனால இருந்தது அவள் தான் இருந்தது, அப்படியே எடுத்து போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. வாட் டு டூ, டைம் டிலே ஆகிடுச்சு எனக்கு. நானே மூட் அவுட்டில் உட்காந்துட்டேன். ஏன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கலையேன்னு வீட்டுக்கு வந்து சரி மேகி போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா மேகியும் இல்லை. சரி ஓகே, இது வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டேன். இது வந்துட்டு என்னன்னா இப்படி நல்லா கலக்கி விட்டுருவோம். ஓகேவா, கலக்கி விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு பிரியாணி மசாலா நமக்கு வந்துருச்சு. எனக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் நான் போய் பிரியாணி மசாலையை வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அம்மா நான் கையிலே பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், அவள் தான் இதோ இதை கிள்ளி போட்டால் போச்சு, அதை அரைச்சி போட்டால் போச்சுன்னுச்சு. நீ ஆணியை அடிக்க வேணாம். ரொம்ப நாள் கழித்து நானே பிரியாணி சாப்பிட்றேன், வீட்டு பிரியாணி. வெளி பிரியாணி அடிக்கடிக்கு தான் தின்னுக்கிறோம். ஆனால் இப்போல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல நான் பிரியாணி. இல்லை எதுக்கு வம்பு அப்படின்ட்டு சுவைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதினா எல்லாத்தையும் கழுவி உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து கேர்டு ஊற்றணும். இது கறி வந்துச்சா? வேக வைக்கணும், விசில் விடணும். என்னப்பா உள்ள நேரம் என்னப்பா பண்ணின்னு இருந்தாப்போ? அதான் கறியே போட்டிருக்கேன். கறியெல்லாம் போட்டல உள்ள போட்டேன், விசில் விடணும். ஓஹோ சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அது விசில் வர வரைக்கும் உட்காந்துக்கலாம் வேடிக்கை பார்த்துன்னு. வேற என்ன பண்ண போகிற? எனக்கு இப்போ பரா புறா விழுது என் வயிறு. அப்படியே கொஞ்சம் கேர்டு ஆனியனுக்கு தயிர் பச்சடிக்கு ஆனியன் கட் பண்ணுற கொஞ்சம் கேர்டு ஊற்றிட்டேன். இப்போ கல்யாணத்துக்குலாம் பிரியாணி பண்ணுறாங்களே எல்லாருமே தயிர் ஊற்றுவாங்களாப்பா? சரி ஓகே, இது வந்துட்டு இப்போ வந்துட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சா. ம், இப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம விசில் விட்டுப்போம். அதுக்கப்புறம் அரிசி போடுவோம். ஓகே, கடைசி 5 நிமிடங்கள் கரெக்டா? இது என்னன்னா இப்போ வந்து ஃபுல்லாக மட்டன்லாம் வந்துச்சு, மசாலாவும் ஓரளவுக்கு பக்காவாக பிடிச்சிச்சு. இப்போ பாருங்க கொதிக்குது, போட போகிறாங்க ரைஸ். போட்டாச்சா? நைட்டு ஃபுல்லாக இது தானே? ஓகே, யாராவது தொந்தரவு பண்ணினா அடி வாங்குவீங்க. தொந்தரவு பண்ணுவான் மௌலி. ஆளுக்கு ஒரு முட்டையை அவிச்சு தின்னுங்க. வாட் இஸ் திஸ்? பிரியாணி எப்படி இருக்குது? ஸ்மெல் வருது நல்லா. என்னப்பா பண்ண போகிற இப்போ? பாத்திரத்தில் மாற்ற எப்படி புலாவாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பசி எனக்கு இப்போவே பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டனை சாப்பிட்டு கொஞ்சம் இதையும் ஆற வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு சரி நான் பார்த்துட்டு வரட்டுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. பேபிமா டிலே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் வந்து பாத்திரத்தெல்லாம் தொலாவின்னு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, மட்டனும் செம்மையாக வெந்திருக்குது, பிரியாணியும் நல்லா காரச்சாரமாக வேறு லெவலில் இருக்குது. நம்ம போய் இதை வச்சு சாப்பிட்டுன்னு இருப்போம், பசியை கொஞ்சம் ஆற்றின்னு இருப்போம். பேபிமா எல்லா வேலையும் பார்த்து தட்டில் போட்டு எடுத்துன்னு வரும். ஓகே ஓகே, பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பழைய பிரியாணி டேஸ்ட் இப்போ தான் வந்துருக்குது. செம்மையாக இருந்தது. சூடாக அப்படியே கரகரன்னு ஒரு பெரிய கரண்டி ஃபுல்லாக வச்சு சாப்பிட்னாங்க. அடி பிடிச்சிருக்குது. இன்னும் அடி பிடிச்சாலே பிரியாணி வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். அந்த அடியை லாஸ்ட்டாக கடைசியில் சுரண்டி அது மேலே அப்படி நம்ம மேலே முந்திரி அதெல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி அந்த அடி சாதத்தையும் மேலே கிளறி விட்டோன்னு வச்சுக்கோங்க. மட்டன் வந்து செம்மையாக வந்துச்சு. பூ பூவாக இருக்குது.